ஹே எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கில் கிளைம்ப் ரேசிங் அந்த கேமை தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். இன்றைக்கி அந்த கேமை நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த கேமை தான் நான் இப்போ விளையாண்டுட்ருக்கேன். இதில் வேறு ஸ்டேஜஸ் ஏதாச்சும் வைக்கலாமான்னு பார்க்குறேன். இது வைக்கிறதுக்கு எனக்கு இது கேட்குது. அதனால் நம்ம நேராக கேமுக்குள்ளே போயிடலாம். நான் அதை இன்னும் மாற்றணும். மாற்றிக்கிறேன். மாற்றிட்டேன். இந்த நேரம் பார்த்து நான் ஆரம்பித்த அடுத்த செகண்ட் சார்ஜ் காலின்னு சொல்லிட்டு வேறு வருது. 20% இருக்குதுன்னு சொல்லி மெசேஜ். நம்ம கேமுக்குள்ளே போய் வேகமாக விளாடுவோம். இதில் நிறைய வாட்டி நான் அவுட் ஆகிருக்கேன். இப்போ இந்த இதில் சம்பிள் கேஸில் அந்த மாதிரி லக்கு இதில் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். அவுட் ஆகிறோமா ஜெயிக்கிறோமான்னு பார்ப்போம். சொல்லி வாய முடலை விழுந்துட்டேன். சரி, ஓகே. ஃபஸ்ட் டைம் அவுட் ஆகிறது இப்போ இல்லை. ஸ்டம்பிள் கேஸ்லையுமே ஒரு வாட்டி அவுட் ஆனேன். அடுத்த வாட்டி ஜெயிச்சிட்டேன். இதில் வேறு கீழே ஆட்ஸ் லோட் ஆகுது. கிளிக் பண்ணுவோம். அந்த கிரீடம் மாதிரி இருக்குதுல்ல, அதில் எனக்கு அந்த ஆசை போச்சு. அதில் போய் அதுக்கிட்டேயாச்சும் போய் ரீச் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். இது 3rd லெவல்னு நினைக்கிறேன். 3rd லெவலில் இருக்கேன் இப்போ நான். ஓகே, இப்போ இதில் போகலாம். பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போகணும். இல்லைன்னா பெட்ரோல் கைனா கூட அதுவும் வண்டி நின்றுடும். பெட்ரோல் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏற்கனவே ஜம்ப் ஆகுது. இன்னொக்கா விழுந்துட்டேன். கடுப்பாகுது. கமர்ஷியல் பிரேக்கா இந்த ஆடு வேறு பாடுபடுத்துறதுனே ஆடு வரும். சரி, இப்போ திருப்பி இன்னொருக்கா விளையாடுவோம். டைமண்ட் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். இப்போ நான் வேகமாக போகலாம். ஓகே, வேகமாக போயிட்டுருக்கேன். இப்போ நான் இது போகலாம். கண்டினியூ பண்ணுவோம். இதுலேயுமே 2 பார்ட்டாக கேம் போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டம்பிள் கேஸ் மாதிரி 2 பார்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இது எனக்கு நான் பிடிச்சிருக்கு. ஆனால் இது கொஞ்சம் அவுட் ஆகுறது அடிக்கடி. இந்த வாட்டி நான் அந்த இதுக்கு ஜெயிச்சிடலான்னு சொல்லி நினச்சேன். ஜெயிக்கவும் முடியல. இது கொஞ்சம் ஜெயிக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இது விளையாண்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஆனால் நம்ம அவுட் ஆகிட்டே இருக்கோம். நான் கேம் இது 2வது பார்ட்டாக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். இது 2வது பார்ட்டு பண்ணுறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு நான் நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணுறேன். இப்போ நம்ம பண்ணலாம். இப்போ இந்த கேமை இந்த பார்ட்டை முடிக்கலாம். கடைசியில் ஜெயிக்க போகிறேன். ஜெயிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 100 மீட்டரு 200 மீட்டரு. மீட்டரில் இப்போ 100 மீட்டர் மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கு. 100 கரெக்டாக 100 மீட்டர். இந்த கிரீடத்தையாச்சும் எடுப்போம். அதான் கடைசி நேரத்தில் காலை வருதே. ஏற மாட்டிக்கு. பின்னாடி போய் தான் ஏறணுமா? கொஞ்சம் பின்னாடி போய் ஏறுவோம். பெட்ரோல் வேறு காலியாக போகுது. ஏற மாட்டிக்கு. ஜெயிக்க முடியல. கடுப்பாகுது. விளையாடுவோம். நம்ம எப்படியாச்சும் இந்த கேமில் ஜெயிக்க பார்க்குறோம்.
எப்படியாச்சும் இந்த மேட்ச்சில் இதில் ஒரு லெவலையாச்சும் முடிக்க பார்க்குறோம். பக்கத்தில் ஓகே, இந்த வாட்டி கிட்ட வந்தாச்சு. இதில் போவோம். ஜெயிக்கிறதுக்கு ஏன் விழுந்துடாத. ஓகே, ஓகே, அதில் போய் இது எப்படியாச்சும் ஜெயிக்கணும். தோத்துட்டேன். ஐயோ, இப்படி தோத்துக்கிட்டே இருக்கேனே. அதுவும் கொஞ்சம் கடைசி நேரத்தில் வந்து தோக்குறது இருக்கே, கடுப்பாக வரும். காரெல்லாம் கவுருது, அதை ஓரளவு நான் மேனேஜ் பண்ணுறேன். இருந்தாலும் இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, சே இந்த வாட்டி கொஞ்சம் தூரம் என்னோடக்காக தான் விளையாடணும். இது அப்டேட் பண்ணலாமா? அப்டேட் வேண்டாம். நம்ம இதில் வெஹிக்கிள்ஸ் யாராச்சும் வாங்குறத பற்றி பார்ப்போம். வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிளுமே வாங்கலை. இது நம்ம ஃப்யூச்சரில் வாங்கணும். நம்ம இப்போ வேண்டாம், நமக்கு இப்போ கேம்குள்ளே போகலாம். இந்த பெட்ரோல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபுல் டேங்க் வந்து மேலே பெட்ரோல் வேறு இதாகிருமோன்னு சொல்லி பயமாக இருக்குது. ஆனால் பெட்ரோல் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. நான் விட்டு விட்டு ஒரு சில இதில் பண்ணியிருப்பேன், ஒரு இதில் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருப்பேன். டைமண்ட் எடுத்தாச்சு. ஓகே, விழுந்துட்டேன் மறுபடியும். கமர்ஷியல் பிரேக்கு. ஆடு லோட் ஆகுது. ஓகே, நம்ம இது எப்போ கொடுத்து ஓகே, இப்போ நம்ம வேகமாக போகலாம். ஓகே, வேகமாக போகிறேன். கிட்ட வந்துட்டேன். சே, கிட்ட வரப்பயே வந்து அடி வாங்கிட்டு இருக்கேன். ஓகே, இது நம்மளால் எனக்கு முடிக்கிறதுக்கு வர மாட்டிக்கு. ஓகே, ஸோ இந்த இதோட மேட்சை முடிச்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் நம்ம சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு.
இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 200 500ன்னு போகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் பாய்.